إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم الله நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தில்ஹிஜ்ஜா மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். தில்காதா மாதத்தினுடைய கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தில்காதாவையும் தில்ஹிஜ்ஜாவையும் பொறுத்தவரையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ற தலையங்கத்தில் இன்னொரு விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பிரஸ்தாபித்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிவிட்டு லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ், இந்த ரசூலுடைய வாழ்க்கையில் சய்யிதுல் கௌனைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. அவர்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு கண்ணாடியாக, ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த ஆயத்தை நாங்கள் பெரும்பாலும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் திருப்பி திருப்பி ஓதுவோம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் இடத்துல சொல்லுகிறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம். உங்களுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் மிகவும் அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பல தலையங்கங்களில் கதைத்திருக்கிறது, பல தலையங்கங்களில் பேசி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையும் எங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு உபமானம், அவர்களுடைய வாழ்க்கையை போன்று எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு கண்ணாடி என்று சொல்லி, ஒரு உதாரண புருஷன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பிரஸ்தாபித்திருக்கின்றார். இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் சில இடங்களில் குர்ஆனில் ஃபபிஹுதாஹு முக்ததிஹ், நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நபிமார்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஓமானமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் பின்துயருங்கள், அவர்கள் வாழ்ந்த பிரகாரம் வாழுங்கள் என்று சொல்லியெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹ் தொடர்ச்சியாக 18 நபிமார்களுடைய பேர் நாமங்களை எல்லாம் சொல்லிவிட்டு 18 நபிமார்களுடைய பேர் நாமங்களை எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறான் ஒரு செய்தியாக, ஃபபிஹுதாஹு முக்ததிஹ், நீங்கள் இந்த நபிமார்களை போன்று வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த நபிமாருடைய வாழ்க்கையை போன்ற வாழ்க்கை, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மன்னிப்பு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பொறுமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகம், இப்படியாக
ஒவ்வொரு நபியை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்தந்த நபியினுடைய நற்பண்புகளை பற்றி, அந்த நபியிடம் இருந்த விசேஷமான குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபபிஹுதாஹு முக்ததிஹ், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? அப்படியாக இருந்தால் இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஓமானமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இன்னொரு தலையங்கங்களில் நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமான தலையங்கம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆக்கள். எப்படிப்பட்ட துஆக்கள் கேட்டிருக்கிறார்கள், எதற்கு துஆ கேட்டார்கள்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் துஆவுடன் தான் வாழ வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. துஆ எப்படி கேட்க வேண்டும், எதை கனவு கண்டவனாக துஆ கேட்க வேண்டும், எந்த நம்பிக்கையுடன் துஆ கேட்க வேண்டும், புத்தியை பாதிக்க முடியுமா முடியாதா, இப்படியாக பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவைகளாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் துஆ கேட்டிருக்கிறாங்க ஈமானுக்காக வேண்டி, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட துஆக்கள் நாங்க கேட்க மாட்டோம். ஏனென்றா எங்களுக்கு ஒரு மூட அல்லது ஒரு சும்மா ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்க யாரும் முர்த்ததாகிட மாட்டோம் என்று சொல்லி, நாங்க யாரும் சிலை வணக்கத்துக்கு போய்விட மாட்டோம் என்று சொல்லி, நாங்க யாரும் காவிராக மௌத்தாக மாட்டோம் என்று சொல்லி நாங்களாகவே எங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க உலகத்துல, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க உலகத்துல, ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கத்துக்குரிய அமலாக அவர்கள் அமல் செய்வார்கள். அவர்களுடைய அமலை பார்த்து மக்கள் சொல்லுவார்கள் சுவர்க்கவாதி என்று சொல்லி விடுவார்கள். இவரை போல ஒரு மனிதராக நாங்கள் வாழ வேண்டும் என்று கனவு காணுவார்கள். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அல்லாஹ்வுடைய முடிவு அவனுக்கு முந்திவிட்டால், ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், நரகத்துக்குரிய அமலை செய்து அவன் நரகத்துக்கு போய் விடுவான். அப்படி எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னமொரு மனிதர் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், நரகத்துக்குரிய அமல் செய்வார். அவரை பார்த்தா எதுக்குமே இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அடையாளத்திலையும் அவரிடம் இருக்க மாட்டார். நாங்கள் அவரை ஒதுக்கி வைத்து விடுவோம், நாங்கள் அவரை ஓரங்கட்டி விடுவோம், அவரை நினைத்து நாங்கள் யாரும் கலைக்கவும் மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஓரங்கட்டப்பட்ட நிலையில் அவர் இருப்பார். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அல்லாஹ்வுடைய முடிவு அவனுக்கு முந்திவிட்டால், ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, அவன் சுவர்க்கவாதிகளுடைய அமல் செய்து கடைசி நேரத்தில் சுவர்க்கத்தை சொந்த வீடாக மாற்றிக் கொள்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து விடுவாயாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சிலை வணக்கம் என்று சொல்லுவது வெறுமனே ஒரு சிலையை வைத்து வணங்குவது மட்டுமல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சிலை வணக்கங்கள் வந்து விட்டது தெரியாமலேயே. பணத்தை வணங்குகின்றோம், அறிவை வணங்குகின்றோம், ஆட்சியை வணங்குகின்றோம். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய வாலிபர்கள் டெக்னாலஜியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாம வாழ முடியாது. அதுதான் வாழ்க்கையினுடைய ஆக்சிஜனாக மாறிவிட்டது. சோசியல் மீடியா இல்லாம இருப்பது என்பது முடியாது. நீங்க ஜும்மாவுக்கு வந்து பாருங்கள், ஜும்மாவுல கூட பாருங்கள் எங்களுடைய வாலிபர்கள் எங்கே இருப்பார்கள் என்று சொல்லி. அவர்களுடைய உடம்பு இங்கே இருக்கிறது, அவர்களுடைய தொடர்பாடல் அனைத்தும் அது டெக்னாலஜியில் எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறாங்க, எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எத்தனையோ சிலைகளுக்கு நாங்கள் சிரம் சாய்த்துக் கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ், என்னை மட்டுமல்ல என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய சந்ததியையும் என்னுடைய பரம்பரையையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் துஆ கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், குடும்பத்துக்கு துஆ கேட்கிறாங்க. அன்பானவர்களே, குடும்பத்தை மறந்து விடாதீர்கள். குடும்பத்துக்காக வேண்டித்தான் வாழுகின்றோம். குடும்பத்தையும் அழைத்துக் கொண்டு சுவர்க்கம் போய் சேர வேண்டும். தனிய சுவர்க்கம் போக வேண்டாம் யாரும். தனி மனித வாழ்வுக்கு சுவர்க்கத்தில் இடம் கிடையாது. சுவர்க்கத்துக்கு குடும்பத்தோட போய் சேர வேண்டும்.
فأقبل بعضهم إلى بعض يتساءلون قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين. நாளை கியாமத்தில் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகும் அங்கேயும் குடும்பத்தை பற்றி விசாரிப்பார்கள். குடும்பம் எல்லாரும் சுவர்க்கத்துக்கு வந்து விட்டார்களா? வாப்பட செய்தி என்ன, உம்மட செய்தி என்ன, மகண்ட செய்தி என்ன, பேரப்புள்ளைய செய்தி என்ன? சுப்ஹானல்லாஹ், குடும்பமாகத்தான் சுவர்க்கத்தில் கூட வாழ வேண்டும். குடும்பத்தில் தனிய வாழ முடியாது. அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَالْمَلَائِكَةُ يَدْخُلُونَ عَلَيْهِمْ مِنْ كُلِّ بَابٍ سَلَامٌ عَلَيْكُمْ بِمَا صَبَرْتُمْ فَنِعْمَ عُقْبَى الدَّارِ. சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கத்தில் போய் அமர்ந்து விடுவார்கள். தன்னுடைய சொந்த சுவர்க்கத்துக்கு ஒவ்வொருவரும் போய் விடுவார்கள். அங்க போய் பார்த்தா ஒத்தரையும் காணும். வாப்பா எங்க இருக்கிறாரு, உம்மா எங்க இருக்கிறாரு, குடும்பம் எங்க இருக்குது, மனைவி எங்க இருக்குது யாருக்கும் தெரியாது. ஏனால் ஒவ்வொருவரும் சுவர்க்கத்துக்குள்ள நுழையும் பொழுது அவர்களுடைய அமலுக்கு ஏற்ப அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். எங்கட குடும்பத்தில் யாருடைய சுவர்க்கம் உயர்ந்த சுவர்க்கமாக இருக்குமோ, எங்கட குடும்பத்தில் யாருடைய சுவர்க்கம் மிக உயர்ந்த இடத்தில் இருக்குமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சுவனத்தின் பக்கமாக நம் அனைவரையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُم. மேல உள்ளவரை கீழ இறக்க மாட்டோம். வமா அலத்னா மின் அமலிஹிம் மின் ஷை. மேல உள்ளவருடைய எந்த ஒரு அமலையும் குறைக்க மாட்டோம். மேல உள்ளவரை மேலே வைத்துவிட்டு அவருடைய குடும்பம் சில சந்தர்ப்பங்களில் வாப்பா மகண்ட சுவர்க்கத்துக்கு போக வேண்டி வரும். சில சந்தர்ப்பங்களில் வாப்பட சுவர்க்கத்துக்கு மகன் போக வேண்டி வரும். மனைவியுடைய சுவர்க்கத்தில் கணவன் போய் சேர வேண்டி வரும். யாருடைய சுவர்க்கம் உயர்ந்த இடத்தில் இருக்குமோ அந்த சுனத்தின் பக்கமாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கே அனுப்பி விடுவான். நாங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பி வைப்பான். போய் பார்த்து விட்டு வாருங்கள், அந்த சுவர்க்கவாதிகளை தரிசித்து வாருங்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ. சுவர்க்கத்துக்குள்ள போன தனியே இல்ல, குடும்பத்தோட சுவர்க்கத்தில் இருக்கிறாங்க. மனைவியும் இருக்கிறா, கணவனும் இருக்கிறான், குழந்தைகளும் இருக்கிறாங்க, பரம்பரையும் இருக்குது, ஏன் பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீடு எப்படி இருக்கும்? குழந்தைகளும் இருக்கிறார்கள், பெற்றோரும் இருக்கிறாங்க, கண்குளிர்ச்சியான மனைவியும் இருக்கிறாள், பேரப்பிள்ளைகளும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எல்லாருமே சிரித்துக் கொண்டிருக்கிறாங்க, யாருக்குமே நோய் இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை உலகத்தில் கிடைக்குமா? இல்ல, கிடைக்காது. உலகத்தில் குழந்தைகள் பெரிசாக பெரிசாக, வயதாக வயதாக பெற்றோர்கள் முதுமை பருவத்தை அடைந்து விடுவார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு மீண்டும் சிறு பிராயம் வந்துவிடும். என்ன செய்தாங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. ஆனா சுவர்க்கத்தில் அப்படி அல்ல, எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், மலக்குமார்கள் உள்ளே போய் வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். சுவர்க்கத்துடைய எல்லா கதவுகளாலையும் மலக்குமார்கள் உள்ளே வந்து எட்டி பார்ப்பார்கள், இந்த குடும்பத்தை பார்ப்பார்கள். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லுவாங்க மலக்குமார்கள் வந்து? சுவர்க்கத்துக்குள்ள போன சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் சொல்லுவாங்க, ஸலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். மலக்குமார்களுடைய சலாம், குர்ஆன் மலக்குமார்களுடைய சலாத்தை பற்றி தனியே பேசி இருக்கிறது. மலக்குல் மௌத்துடைய சலாம் இருக்கிறது. மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம் சலாம் சொல்லுவார்கள். சுவர்க்கத்துக்குள்ள போகும்போது சலாம் சொல்லுவார்கள். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ. அங்க ஜெனரலாக பொதுவாக சலாம் சொல்லுவார்கள், வீட்டுக்கு வரவேற்பார்கள், சுவர்க்கத்துக்கு அழைப்பார்கள். ஆனா நாங்க சுவர்க்கத்தில் போய் சேர்ந்து கொண்டதுக்கு பிறகு, சுவர்க்கத்தில் போய் செட்டில் ஆனதுக்கு பிறகு அங்கேயும் சலாம் சொல்லப்படும். ஆனா அங்க சொல்ற சலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
அங்க சொல்ற சலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த சலாம் என்ன தெரியுமா? சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும். நீங்கள் செய்த பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலி தருவானாக. உலமாக்கள் கேட்கிறாங்க ஒரு கேள்வி, ஏன் சுவர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பிறகும் சுவர்க்கவாதிகளை எல்லாம் பார்த்து மனைவியும் சுவர்க்கவாதி, குழந்தைகளும் சுவர்க்கவாதி, பேரப்பிள்ளையும் சுவர்க்கவாதி, பெற்றோர்களும் சுவர்க்கவாதி, அனைவரும் சுவர்க்கவாதியாக இருக்கும் பொழுது ஏன் மலக்குமார்கள் உங்களுடைய பொறுமைக்கு உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும்? ஏன் அப்படி சொல்லுவார்கள் என்று கேட்டால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்பத்தை சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போவதற்குரிய கட்டிச்சாதனம், மூலதனம் என்ன தெரியுமா? பொறுமை மட்டும்தான். பொறுமை இல்லாவிட்டால் செய்ய முடியாது. பொறுமை என்பது ஒன்று மட்டும்தான் குடும்பத்தை சுவனத்தின் பக்கமாக அழைத்துக் கொண்டு போக முடியும். எங்கட மஹல்லாவில் இருக்கிற எல்லாரையும் பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு வந்து தொலை வைக்கலாம். ஆனா சொந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு வாங்க பார்ப்போம். வீட்டுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற சொந்த மருமகனை கூட்டிக் கொண்டு வாங்க பார்ப்போம். மஹல்லாவில் இருக்கிற எல்லாரையும் தொலை வைப்பது லேசி. அது சின்ன ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு பெரிய நன்மைகள் இருக்கிறது. ஆனா சொந்த மகன், சொந்த குடும்பத்தை, சொந்த மருமகனையும் அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்து தொழுதுவிட்டு போவது என்பது இருக்கிறதே, அதற்கு பொறுமை தேவைப்படும். அதற்கு பெரிய பொறுமை தேவைப்படும். அந்த பொறுமையைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். மலக்குமார்கள் அங்கேயும் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும். நீங்க செய்த பொறுமையின் காரணமாகத்தான் நீங்க சுவர்க்கத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. அதைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். ஒரு வாப்பவாக, ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்றிருந்தால் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய ஆக பெரிய கேபிட்டல் என்ன தெரியுமா? பொறுமை என்ற கேபிட்டல் தான். பொறுமை என்பது தான் வாழ்க்கையில என்னையும் உங்களையும் ஜெயிக்க வைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப துஆ கேட்டிருக்கிறாங்க. மிச்சம் துஆ கேட்டாங்க. வெறுமனே ஆகிரத்துக்கு மட்டுமல்ல, துனியாவுக்கும் துஆ கேட்டார்கள். இந்த குடும்பம் என்ன சாப்பிட வேண்டும், என்ற குடும்பம் வாழ்ற இடம் எப்படி இருக்க வேண்டும். குர்ஆன்ல 2 இடத்தில் உலமாக்களை கொஞ்சம் அணுகி இந்த குர்ஆனை படிங்கோ, இந்த குர்ஆனை கொஞ்சம் கேளுங்க. குர்ஆன் என்ன பேசுது? குர்ஆன் ஓதுறதல்ல, குர்ஆன் ஒரு செய்தி சொல்லுது, ஒரு மெசேஜ் தருகிறது. குர்ஆன் நீங்க எப்படி வாழணும், நீங்க எப்படி இருக்கணும். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசாவையும் சொல்லுகிறான், இப்ராஹீமையும் சொல்லுகிறான், ஆதமையும் சொல்லுகிறான். சூரத்துல் பக்கராவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே சூரத்துல் பக்கராவில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்லுகிறான். அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லுகிறான். நீங்க தவறு செய்துட்டு, நீங்க தவறு செய்வது பிரச்சனை அல்ல, நீங்க தவறு செய்து விட்டு அந்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பிரச்சனை. நீங்க ஒரு பாவம் செய்வது குத்தம் அல்ல, பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யாம இருக்கிறதான் தவறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட வாப்பா, அவருடைய வாழ்க்கையில ஒரு தவறு நடந்துட்டது. ஆனா அந்த தவறை அவர் செய்தது போலவே இப்லீஸும் செய்தான், ஷைத்தானும் செய்தான். ஆனா 2 பேருக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவன் இப்லீஸ் அந்த தவறை செய்துவிட்டு அவன் வருந்த இல்லை, அவனுக்கு மன்னிப்பு கேட்கணும் உணர்வு வர இல்ல, அவனுக்கு பெருமை வந்துச்சு, அவனுக்கு ஈகோ பிரச்சனையாகிட்டது. நான் எப்படி இதை செய்வது, இவருக்கு ஆதமுக்கு நான் எப்படி சஜதா செய்வது என்ற அவனுக்கு ஒரு ஈகோ வந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை தூக்கி எறிஞ்சு விட்டான். அப்படி அவனை தூக்கி ஓரமாக்கி விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்து விட்டு அல்லாஹ்விடத்தில் மண்டாடி, வகாலா ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா وترحمنا ونكونن من الخاسرين فتلقى آدم من ربه كلمات. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகிறான், உனக்கு வேணும்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கவும் வேணும். 2வது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். அவர்களுடன் கூட்டம், அந்த சமூகம் இருக்குதே, ஒரு ஆச்சரியமான சமூகம். அந்த நபியை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி போட்டாங்க. தண்ணி இல்லைன்றாங்க, சாப்பாடு இல்லைன்றாங்க,
குலகாரனை தேடி தாண்டாங்க, அந்த பிரச்சனைன்றாங்க. எதை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, எதை சொன்னாலும் மாற்றித்தான் செய்வாங்க. சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதாவது பனி இஸ்ராயீலை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. பனி இஸ்ராயீல் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹ்விடத்துல போய் அல்லாஹ் நபிட்ட போய் சொல்றாங்க, நபியே மூசாவே, எங்களோட ஊர்ல ஒரு கொலை நடந்து விட்டது, கொலையாளியை நாங்க தேடுறோம் எங்களுக்கு கிடைக்குது இல்ல, உங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட கேளுங்களேன், என்ன அந்த கொலையாளியை தேடித்தர சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. என்ன செய்ய, இந்த மக்கள் பாவம், இந்த மக்கள் எல்லாத்துக்கும் என்கிட்ட வராங்க. கையேந்தினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையேந்தி கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நீ உதவி செய்ய அல்லாஹ், கருணை காட்டு, இதுக்கு என்ன செய்யணும், யாரு கொலையாளி என்றதை காட்டித்தாண்டு கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு லேசா சொல்லி இருக்கலாம், இவன் தான் கொலையாளி என்று சொல்லி. அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான், உன் சமூகத்துக்கு சொல்லு, ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுக்க சொல்லி. இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், புத்திக்கு கொஞ்சம் படுகுதா? கொலையாளியை தேடி துஆ கேட்க சொல்றாங்க, கொலையாளியை தேடி தாங்க சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுக்கும்படியாக அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய கர்மம் இருக்கிறது, அதை செய்யும்படியாக சொன்ன சந்தர்ப்பத்தில் அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மூசாவை பார்த்து அல்லாஹ் சொன்னானா என்று சொல்லி அவங்க செய்ய போக இல்ல, அல்லாஹ் சொன்னானா என்று சொல்லி அவங்க பாஞ்சி வர இல்ல, அல்லாஹ் சொன்னானா என்று சொல்லி அவங்க திரகாத்தில கொண்டு முன்னுக்கு வர இல்ல, அவங்க குறுக்கு கேள்வி கேட்டாங்க. அந்த குறுக்கு கேள்வி கேட்கிற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கிறது. இதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ அவங்கள போல் ஆகிவிடாதே. அவங்க என்ன குறுக்கு கேள்வி கேட்டாங்க தெரியுமா? மூசா, அத்தத்தஹிதுனா ஹுசுவா, அத்தத்தஹிதுனா ஹுசுவா, என்ன நீங்க எங்களுடைய பரிகாசம் செய்வீங்களா? நீங்க எங்களுடைய விளையாடுறீங்களா? நாங்க வட்டி வானம் என்று சொன்னா கேட்கிறாங்க, என்ன வட்டி வானமா? இது ஒரு விளையாட்டா நீங்க பேசுறது? இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இப்படி வியாபாரம் செய்யலுமா? பேங்க் இல்லாம பொய் இல்லாம வியாபாரம் செய்யலுமா? என்ன விளையாடுறீங்களா? நாங்க கேட்கிறோம் இல்லையா? எங்கட குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட மார்க்க கல்வி, இப்படிப்பட்ட உலக கல்வி, இப்படிப்பட்ட இடத்திலிருந்து எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்கிறோம் என்றா இதெல்லாம் சாத்தியப்படுமா? புத்திக்கு பட பேசுங்களேன் என்று சொல்றீங்க இல்லையா? சொல்றோம் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அப்படியே அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கலெக்டர் அவங்கள போட்டு டயர்டாக்கிட்டாங்க. கேள்வி கேட்டு கேட்டு கண் இல்ல. வைதஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல் நضرب بعصاك الحجر. மறுவ சொன்னாங்க, யா அல்லாஹ் மூசா, இந்த மண்ணு சல்வாப மட்டும் எதனாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு வாய் புளிச்சு போய்த்திட்டு, நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, எங்களுக்கு சாப்பாடு வேணும். மின் ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான சாப்பாடுகளை கேட்டாங்க. قال اتستبدلون الذي هو ادنى بالذي هو خير. என்னப்பா ஆச்சரியமாக இருக்குது, அல்லாஹ் இவ்வளவு அழகான சுவர்க்கத்துடைய சாப்பாட்டை உங்களுக்கு தந்திருக்கிறான் பூமியில சாப்பிடுவதற்கு. இந்த சாப்பாடு வானம் என்று சொல்லி கீரையும் வெங்காயம் பருப்பு இப்படிப்பட்ட சாப்பாட்டை நீங்க கேட்கிறீங்களா என்று குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான் கேள்வி. அல்லாஹ் சொல்லித்தரான், அல்லாஹ் சொன்னதை செய்ய பாருங்கோ. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் மாதிரி நீங்க யாரும் போய் என்ன செய்ய வேண்டாம், குறுக்கு கேள்வி கேட்டுக்கொண்டு நீங்க கஷ்டப்படுத்தி உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம். மூணாவது சொல்லுகிறான் சூரத்துல் பக்ரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹீம் பத்தி. இப்ராஹீம் யாரு? وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. இப்ராஹீம் அவர் யாரு? அவரை போல வாழுங்கோ. இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் வாஹிதா, உம்மத்தன். இன்ன இப்ராஹீம கான உம்மத். இப்ராஹீம் ஒரு உம்மா, இப்ராஹிம் ஒரு நேஷன். இப்ராஹிமுக்கு உலகத்துல பாடம், உலக மக்களுக்கு இப்ராஹிமுடைய வாழ்க்கையில பாடம் படிக்க இயலும். இப்ராஹிம் அல்லதி வஃபா. இப்ராஹிம் யாரு தெரியுமா? நாங்க எதை சொன்னோமோ அதுல குறுக்கு கேள்வி கேட்காம அதை நிறைவேற்றினாரு. இப்ராஹிம் அல்லதி வஃபா வஃபியுன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றினார்கள். எதை நீ சொல்றாயோ அதை நான் செய்வேன். இந்த மகண்ட கழுத்துல கத்திய வச்சோணுமா நான் வைப்பேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. மகண்ட கழுத்து துண்டாகலாம், மகண்ட கழுத்து துண்டாகலாம்.
அல்லாஹ்வுடைய கட்டளைகள் துண்டாக கூடாது. இதுதான் இப்ராஹிம் அல்லதி வஃபா. இதுதான் இப்ராஹிம் அல்லதி வஃபா. மகண்ட கழுத்து துண்டாகட்டும், பிரச்சனை கிடையாது. அந்த ஈமானுடைய வாப்பக்கு பிறந்த புள்ள யாராயிருக்கும்? என்ற வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுக்கப்பட முடியாது. அன்பான பெற்றோர்களே, நானும் ஒரு தகப்பனாக இருந்து சொல்லுகின்றேன், வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுக்கப்பட முடியாது. வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். வாழ்க்கையை யாருக்கு டீச் பண்ணேலாம், வாழ்க்கையை பிளாக் போர்ட்ல எடுத்து சொல்லி காட்டேலாது. வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். புள்ளைக்கு தஹஜ்ஜத் தொழு என்று நீங்க சொல்லக்கூடாது. தொழுது காட்டுங்கள், தொழுது காட்டுவார்கள். தொழுது காட்டுங்கள், தொழுது காட்டுவார்கள். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. மார்க்கத்தை, தீனை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. வாழ்க்கையை, தீனை வாழ்ந்து காட்ட முடியும். வாழ்ந்து காட்டுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து காட்டினாரு. மகன்கிட்ட போய் சொன்னாரு, அல்லாஹ் இப்படி சொல்லுகிறார், என்ன செய்ய என்று சொல்லி. அந்த இப்ராஹிமுக்கு பிறந்து அவருடைய மனைவியினுடைய பராமரிப்பில் வளர்ந்த அந்த புள்ள என்ன சொல்லும் தெரியுமா? இதெல்லாம் கேட்கிற கேள்வியா வாப்பா? இதுக்கெல்லாம் கேட்கணுமா? இதெல்லாம் கேள்வி கேட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டுமா? இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்கள். உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்கள். நாளைய கியாமத்தில் நீங்க என்ன தேடணும் என்றால், பொறுமையாளிகள் எங்க இருப்பார்களோ அங்க நானும் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படியே சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவருக்கு வயது 14 வயது, நபி அல்லப்ப. இந்த நபி பட்டம் கிடைச்சில்ல. ஃபலம்மா பலக மஅஹு ஸய்ய قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கு துஆ கேட்டார்கள். குடும்பத்துக்கு கேட்ட துஆக்கள் ஆச்சரியமான துஆக்கள். துஆவை கொண்டு சாத்தியப்படும் என்பதை நிரூபித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபத்துல்லாவை கட்டி முடிச்சாங்க. அப்பையும் துஆ கேட்கிறாங்க. காபத்துல்லாவை கட்டி முடித்த சந்தர்ப்பத்தில் கேட்ட துஆ சூரத்துல் பக்ராவுடைய ஆச்சரியமான துஆ. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا. நல்ல அமல்கள் செய்வது லேசி, ஹுத்பாக்கள் ஓதுவது லேசி, பள்ளியில வந்து உட்கார்ந்து ஹுத்பா கேட்பது லேசி. ஆனால் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அல்லாஹ் அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். ஹஜ் செய்வது லேசி, உம்ராவுக்கு மேல உம்ரா செய்வது லேசி, தான தர்மம் கொடுப்பது லேசி, பள்ளி கட்டுவது லேசி. ஆனால் அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெற்றுக் கொள்வது கஷ்டம். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிட்டு கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் கட்டி முடிச்சிட்டேன், நீ கட்ட சொன்னாய், நான் கட்டி விட்டேன். وَأَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. இன்றைக்கு யாரெல்லாம் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் தவாபு செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்க தவாபு செய்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா. لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ, அவர்களுக்காக வேண்டி கட்டப்பட்ட காபா. அதில் அமல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களை தொட்டு இதை பொருந்திக் கொள்வாயாக, யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. பழைய துணியை போல சுருட்டி முகத்தில் வீசிடாதே யா அல்லாஹ். இந்த கணக்கனை ரிஜெக்ட் பண்ணிடாதே யா அல்லாஹ். இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கேட்டுவிட்டு முடிக்க இல்ல, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், இதை கட்டும் வரைக்கும் நாங்கள் முஸ்லீமாகவே இருந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இதற்கு பிறகும் எங்களை முஸ்லீம்களாகவே வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். என்ன மட்டுமல்ல யா அல்லாஹ், என்னை மட்டுமல்ல, என்ற மகன் இஸ்மாயிலை மட்டுமல்ல, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக் மட்டுமென்று கேட்கல, வஜ்அல் ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ஸுர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். யா அல்லாஹ், எங்கட பரம்பரையில, எங்கட சந்ததியில
இந்த மகண்ட சந்ததி, அந்த மகண்ட சந்ததி, இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி, இந்த இஸ்மாயிலுடைய சந்ததியில வரக்கூடிய அனைவரையும் யா அல்லாஹ் நல்ல மக்களாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடிச்சிருக்கிற துஆ, இந்த துஆ தான். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் துஆ கேட்கிறாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة واجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات رزقا لهم. குடும்பத்துக்கு கேட்ட துஆக்கள் இதெல்லாம், குடும்பத்துக்கு கேட்ட துஆ இதெல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்க இல்ல, யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லி, தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ கேட்க இல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தொழுகையாளிகள் மிச்சம் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். உடம்பு தொழுகுது, உள்ளம் தொழுகையில இல்ல, உள்ளம் தொழுகையில இல்ல, உள்ளம் எங்கேயோ போயிட்டு வருகிறது. முன்னோர்களுடைய தொழுகைக்கு எங்கட தொழுகைக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? முன்னோர்களுடைய தொழுகை என்னவென்றால், தக்பீர் கட்டினா உலகத்தை மறந்து விடுவார்கள், சலாம் கொடுத்தால் ஞாபகம் வந்துவிடும். எங்கட தொழுகை எப்படி தெரியுமா? தக்பீர் கட்டினா உலகம் ஞாபகத்துக்கு வந்துவிடும், சலாம் கொடுத்தா மறந்து விடுவோம். யாருக்கு டெலிபோன் பண்ண வேண்டும், யாரிடத்தில் பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்ண வேண்டும், யாருக்கு செய்தி அனுப்ப வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் தொழுகையில பிளான் பண்ணுவோம். ஆனா சலாம் கொடுத்ததுக்கு பிறகு மறந்து விடுவோம். அதான் எங்கட தொழுகை. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கல, யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை தொழுகையை மாளிகையாக்கி வைப்பாய் என்று துஆ கேட்காம துஆ கேட்கறாங்க, ரப்பனா யா அல்லாஹ் இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ. யா அல்லாஹ் இந்த குடும்பம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், எஸ்டாப்லிஷ் பண்ண வேண்டும், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய குடும்பமாக இந்த குடும்பத்தை ஆக்கி வைப்பாயாக. குடும்பத்துக்கு துஆ கேட்டாங்க, மறுவ துஆ கேட்டாங்க, வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும். யா அல்லாஹ் இந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை ரொம்ப உறுதியாக்கி வச்சிரு யா அல்லாஹ், ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ். எல்லாருக்கும் சொல்றேன், குடும்பத்துடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கோங்க. குடும்பத்தை ஏழைகளாக வைக்கொண்டு மார்க்கம் சொல்ல இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு கட்டத்துல துஆ கேட்கிறாங்க. சூரத்துல் பக்ராவில இருக்குது, சூரா இப்ராஹிம்ல இருக்கிறது. இங்க உலமாக்கள் இருக்கு, இங்க ஹாஃபிஸ்மார் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் அருகி கேளுங்க அந்த துஆ என்ன துஆன்னு. யா அல்லாஹ் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும். யா அல்லாஹ் இந்த குடும்பத்துக்கு பலவர்க்கத்தையும் உணவாக கொடுப்பாயாக, பலவர்க்கத்தையும் சாப்பாடாக கொடுப்பாயாக. அவர்களுடைய வயிறு நிறையணும், ஹெல்தி ஃபுட், அழகான சாப்பாடு. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ஹதீஸை படிங்க, இந்த ஹதீஸ்களை கொஞ்சம் கேளுங்க, இந்த குடும்பத்தில் போய் டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த ஹதீஸை. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பொம்பளை புள்ள மட்டும்தான். ஆனா அவர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி. அஷ்ரத்துல் முபஷ்ஷராவுல் ஒருத்தர் தான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுக்கு நபியினுடைய காலத்திலேயே மௌத்து வந்து விட்டது, சக்கராத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட மகள் கல்யாணம் முடிச்சிட்டாங்க, மகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து மகளை கல்யாணம் முடிச்சு மகளுடைய கை நிறைய கொடுத்து மகளை அப்படியே வாழ வச்சுட்டாங்க. சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட சக்கராத்தில் அவங்களுக்கு ஒரு யோசனை வருகிறது, இந்த சொத்து எல்லாத்தையும் நான் வசியத்து செய்துட்டு போனா நல்லமே, இத பள்ளிக்கு கொடுத்துட்டு போய்த்துடுவோமே, இத மதரசாவுண்டே கொடுத்துடுவோமே, இது எங்கேயாவது இருக்கிற அறக்கட்டளை கொடுத்துடுவோமே என்று சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு அவருக்கு. அவர் நபியிட்ட போய் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்தாங்க விசாரிக்கிறது, நோய் விசாரிக்க வந்த சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட மிச்சம் பணம் இருக்குது, நான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் தான், ஆனா என்கிட்ட மிச்சம் பணம் இருக்குது, என் மகள் அவளை தீக்காக செஞ்சு பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு பிள்ளைகள் வேறு யாரும் இல்ல, இந்த முழு சொத்தையும் நான் தர்மம் செய்யவான்னு கேட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல அப்படி கொடுக்க இயலாது, அப்படி செய்ய அனுமதி கிடையாது, தர்மம் செய்ய முடியாது. இப்ப யா ரசூலுல்லாஹ் அரவாசி கொடுக்கவான்னு கேட்டாங்க. சொத்துல சரிய அரவாசி பகுதிய இல்ல கொடுக்க முடியாது.
யா ரசூலுல்லாஹ், சரி அறவா செயலட்டு எனக்கு தாங்களே ஒரு சான்ஸ் கேட்டு பாருங்களேன், 3 ஒன்று கொடுக்கவான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு வேணும்டா இதுக்கு ஒரு சலுகையாக தரப்பட்டிருக்கிறது, ஒரு 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 ஃபெசிலிட்டிஸாக தரப்பட்டிருக்குது. உங்களோட மௌத்துடைய கட்டத்தில் உங்களுக்கு வேணும்டா உங்களோட சொத்துல 3 ஒன்றை தர்மம் செஞ்சுட்டு புகையிலும், பேலன்ஸ் 3 இருக்குது, அதுல உங்களுக்கு கை வைக்கலாது, அது உங்களோட மகளோட அனந்தர சொத்து, அதுல வைத்து கை வைக்க மானம் யாரும். ஏண்ட மகள் பணக்காரனாத்தான் இருக்கிறான், அவனுக்கு சொத்து தேவையில்லை நீங்க சொல்ல முடியாது. ஃபரீதத்தம் மினல்லாஹ் வஸியத்தம் மினல்லாஹ், இது குர்ஆனுடைய கட்டளை. இது சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த ஹதீஸை படிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிவிட்டு சொன்னாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு, இன்னக அன்ததர ஆயிலத்தக அக்னியா கைருன் மின் அன்ததரஹும் யதகஃபஃபூன பைனன் நாஸ். மக்களுக்கு முன்னால போய் யாசகம் கேட்கக்கூடிய, கை நீட்டி வாங்கக்கூடிய, இன்னைக்கு கை நீட்ட தேவையில்லை, வாட்ஸ்அப்ல பிச்சை வாங்குறாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க, வீடு கட்ட வேண்டும், கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், மகளோட கல்யாணத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்க இல்ல, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்க இல்ல. எந்த சஹாபியும் அப்படி கேட்க இல்ல. கேட்டு போன சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் ஏற்பாடு செய்து கொடுத்து தொழிலாளியாக மாற்றி விட்டார்கள், தொழிலாளியாக மாற்றினார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட குடும்பத்தை மக்களுக்கு மத்தியில பிச்சை வாங்கக்கூடிய, கை நீட்டக்கூடிய, மக்களுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நீங்கள் விட்டு விட்டு போவதை விடவும் மக்களை வாழ வைக்கிற குடும்பத்தை விட்டு விட்டு போவது உங்களுக்கு மிச்சம் நல்லம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை படிங்க. வாழ்க்கையில் குடும்பத்தை எப்படி வாழ வைக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லி தராங்க. இன்னும் ஒரு துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிச்சம் துஆக்கள் இருக்கிறது. இல்முக்கு துஆ கேட்டாங்க, பாவ மன்னிப்புக்கு துஆ கேட்டாங்க, ஆரோக்கியமான வாழ்வுக்கு துஆ கேட்டாங்க. இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்கள் குர்ஆனில் ஏராளம் இருக்கிறது. இது தனியே பேச வேண்டும், டைம் எடுத்து பேச வேண்டும். என்னென்ன துஆ கேட்டாங்க, அதுல ஒரு துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பாதுகாப்பான வாழ்க்கை. 2 கட்டத்தில் துஆ கேட்டாங்க. ஒன்று கேட்டாங்க ரப்பிஜ்அல் ஹாதா பலதன் ஆமினன், இன்னொரு கட்டத்தில் துஆ கேட்டாங்க ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினன். 2 துஆ இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த மக்கா முக்கர்ரமாவை, என்ற குடும்பம் வாழக்கூடிய இந்த இடத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக. இந்த இடத்துல நான் நீங்கள் யோசிக்க வேண்டும், ஏண்டே உங்களுடைய குடும்பம் வாழ்ற இடம் பாதுகாப்பான இடமா? பாதுகாப்புண்டா என்ன? நாங்க கேட்கிறோம் பாதுகாப்புண்டா என்ன? இப்ப சொல்லேனும் பாதுகாப்புண்டா இந்த நாட்டில் எந்த யுத்தமும் இல்ல, இந்த நாட்டில் எந்த இனக்கலவரமும் இல்ல, இந்த நாட்டில் துவேஷம் இல்ல, இந்த நாட்டில் யுத்தம் ஒன்று வாரத்துக்கு சான்ஸ் இல்ல, ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப்டியான இடத்தில் இருக்கிறோம் என்று நாங்க சொல்லிக் கொள்வோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த பாதுகாப்பு மட்டுமல்ல, அந்த பாதுகாப்பு மட்டுமல்ல, எங்கட பிள்ளைகளுடைய நாங்க வாழக்கூடிய சூழல், நாங்க வாழக்கூடிய என்வாயர்மெண்ட்ல எங்கட பிள்ளைகளுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு இருக்குதா? எங்கட பிள்ளைகளுடைய பண்பாட்டுக்கு பாதுகாப்பு இருக்குதா? எங்கட பிள்ளைகளுடைய மோரல் வேல்யூஸுக்கு பாதுகாப்பு இருக்குதா? என்று ஒரு வாப்பாண்டு சொல்றவரு வெறுமனே தின்ன கொடுக்கால் மட்டுமல்ல, வயிறு நிறைய தின்னுட்டாங்கன்றது மட்டுமல்ல, நிறைய தின்ன கொடுக்கவான நிறைவாக தின்ன கொடுங்கோ. நிறைய தின்ன கொடுக்கிறதல்ல கடமை, நிறைவாக தின்ன கொடுக்க வேண்டும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுது, வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும் என்று சொல்லி. குர்ஆன் ஹலால மட்டும் தின்ன சொல்லல, குர்ஆன் ஹலால மட்டும் தின்னு சொல்ல இல்ல, தின்னக்கூடியது ஹலாலாகவும் இருக்கணும், ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும். நாங்க அப்படி துஆ கேட்கிறோம், ரப்பனா வர்ஸுக்னா ஹலாலன் தய்யிபா, ஹலாலன் தய்யிபா, ஹலாலாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஹெல்தியாக இருக்க வேண்டும். எல்லா ஹலாலும் ஹெல்தி அல்ல. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வட்டிலாப்பம் ஹெல்தி அல்ல, ஆனா வட்டிலாப்பம் ஹலால். ஹலால மட்டும் சாப்பிட சொல்ல இல்ல குர்ஆன். குர்ஆன் சொல்லுது ஹலாலையும் சாப்பிடு, அந்த ஹலால் உனக்கு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும்.
எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாடு ஹலால் மட்டுமல்ல, அது ஹெல்தியாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அதையும் குர்ஆன் பேசி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் துஆ கேட்டாங்க. எங்களோட குழந்தைகள் வாழக்கூடிய சூழல் ஒரு பாதுகாப்பான சூழலா, இதை கொஞ்சம் யோசிங்க. கொழும்புல வாழக்கூடியவங்க, அதாவது சன நெரிசல்ல வாழக்கூடியவங்க கொஞ்சம் யோசிங்க. குர்ஆனுடைய பார்வையில நாங்க வாழக்கூடிய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது? ஏண்டா குர்ஆன் எப்படி தெரியுமா மோரல் வேல்யூஸ், அஹ்லாக்க, பண்பாட்டை பாதுகாக்க சொல்லுது. எங்கட வீடுகளுக்குள்ள அறைகள் இருக்குது. இன்னமொத்தண்ட வீட்டுக்கு போறதுக்கு முன்னால சலாம் சொல்லி அனுமதி கேட்டுத்தான் போக வேண்டும். பெல் அடிச்சோனம், கதவை தட்டோனம், வலது பக்கமாக போய் நிக்கோணும். ஏண்டா திடீர்னு நம்ம கதவை திறந்தா வீட்டுக்குள்ளது உள்ள எதுவும் எங்களுக்கு கண்ணுக்கு தென்படாம இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்கள் அந்த அவர்களுடைய சுதந்திரத்தோட அந்த வீட்டுக்குள்ள நடமாடுவாங்க. நாங்க கதவுக்கு முன்னால போய் நின்றா அந்த காட்சி கூட எங்களோட கண்ணுல படக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லித்தரப்பட்ட முறை என்னன்னு சொன்னா, பெல் அடிங்கோ, கதவை தட்டுங்கள், அப்படியே ஒரு பக்கமாக போய் நின்று கொள்ளுங்கள். அவங்க கதவை திறக்கக்குள்ள நீங்க கதவுக்கு முன்னுக்கு நிக்கவானம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். இது நாங்க சொல்ல இல்ல, இது குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் இதை மட்டும் சொல்ல இல்ல, இதுக்கு மேலையும் குர்ஆன் சொல்லுது. இதுக்கு மேலையும் குர்ஆன் சொல்லுது. ஃபாதர்ஹுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு மேலே இருக்குது. இதுக்கு மேல் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களோட புள்ளைக்கு இன்னும் 7 வயசாக இல்ல, உங்களோட புள்ள சின்ன புள்ள, அந்த புள்ளைக்கு நீங்க என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கணும்? வாப்பா உம்மட ரூமுக்கு நீங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு நீங்க வருவதாக இருந்தா நீங்க அனுமதி கேட்டுக்கொண்டுதான் வர வேண்டும். நான் சொல்லுவது குர்ஆன். இது எங்களோட பிள்ளைகளுடைய மோரல் வேல்யூஸ பாதுகாக்க வேண்டும். வாப்பா உம்மா தூங்குற ரூம் உள்ளுக்கு 7 வயசுக்கு குறைஞ்ச உள்ள ஒரு புள்ள போவதாக இருந்தாலும் அனுமதி வாங்கிக் கொண்டுதான் போக வேண்டும் என்று சொல்லி தந்த மார்க்கத்தில் வாழ்ற நாங்கள். இது தாத்தட ரூமுக்கல்ல, மைனிட ரூமுக்கல்ல. சொந்த வாப்பா உம்மா பெற்றோர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க உறங்குற நேரத்தில் நீங்க 3 முறை அனுமதி கேட்டுக்கொங்க கட்டாயம் என்று சொல்லி குர்ஆன் 3 முறையையும் 3 தடவையையும் எந்தெந்த கட்டத்தில் சுபஹுக்கு முன்னால, லுஹருக்கு முன்னால, இஷாவுக்கு பின்னால, வாப்பா உம்மா அறைக்குள்ள தனிமையில இருக்கும் பொழுது நீங்க உங்களோட பிள்ளைகள் எங்களோட ரூமுக்கு எப்படி வரணும் என்றதையும் சொல்லிக் கொடுங்கன்றத குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எனவே எங்களோட பிள்ளைகள் வாழ்ற இடம் சேஃபான இடத்துல வாழ வேண்டும். வெறுமனே சேஃப்டி என்பது உயிருக்கு மட்டுமல்ல, மோரல் வேல்யூஸ், அஹ்லாக், பண்பாடு, குணாதிசயங்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அவர்களுடைய பிரைவசி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கான்செப்ட குர்ஆன் பேசி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை வைத்து படிப்பதற்கு ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. அதுல ஒரு பாடம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்துக்கு கேட்ட துஆக்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குடும்பத்தை தந்திடுவாயாக யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. குர்ஆன் இப்படியான துஆக்களை சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்களுடைய நிழலில் வாழ்ந்து அதை வாழ்க்கையினுடைய பாடமாக எடுத்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. நம் அனைவரையும் சுவனலோகத்தில் ஒன்றாக வாழ வைப்பானாக. நம்ம இழந்து எங்களை விட்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய மனைவி மக்கள் அனைவருடன் ஒன்றாக யா அல்லாஹ் சுவனத்தில் வாழ்வதற்கு துணை புரிவாயாக. நம் அனைவருடைய வாழ்க்கை மனமாக்கி வைப்பாயாக. நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம்.